டார்லிங் ஜோதிகா, டார்லிங் ஸ்னேகா, டார்லிங் ஐஸ்வர்யா, இன்னைக்கு தான் கண்ணை திறந்து பார்க்க போறீங்களோ? எத்தனை நாளைக்கு நானே சமைச்சு, நானே சாப்பிட்டு, நானே குப்பை கொட்டுறது? எனக்குன்னு வாய்க்கு ருசியா சமைச்சு போட ஒரு பொண்ணு வரமாட்டாளா? அட்லீஸ்ட் ஜோதிகா ரேஞ்சில, பேரிக்கா ரேஞ்சில கூட எவனும் வரமாட்டான். காலை முழுக்க நீயே சமைச்சு, நீயே சாப்பிட்டு, நீயே புலம்பி சாக வேண்டியதுதான். சரிடா, நானே சமைக்கிறேன், நானே சாப்பிடுறேன், நானே புலம்புறேன். ஆனா உனக்கு 2 நாளைக்கு சோறு கிடையாது, புலம்பிக்கிட்டே இரு. தம்பி சாப்பாடு ரெடியா? ரெடிமா? இப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன பண்ணு? சிம்ரன் நமக, ஸ்னேகா நமக, ஜோதிகா இல்லையே, நமக, ஐஸ்வர்யா நமக. நீயா அம்மாவோன்னு பயந்துட்டேன். என்ன அது? சாமி படம். இதுவா சாமி படம்? அண்ணாமலையாரே திறந்தடி செய்வேன். ஆடா பாவி, சாமி படத்துக்கு பின்னாடி சினிமா நடிகை போட்டோ ஒட்டி வச்சு பாக்குறியே. அப்பா வயசுல இப்படி தப்பான வேலை செய்யறே, இது உனக்கு தப்பா தெரியல? என்னடா பண்றது? எனக்கு காலகாலத்துல கல்யாணம் இருந்தா இந்த தப்பெல்லாம் நடந்திருக்காது. ஆனா கல்யாணம் நடக்கலையே. இப்போ ஒண்ணு மோசம் போல. ஒரு பொண்ணை காமிச்சு அவ கழுத்து தாலி கட்டுன்னு சொல்லு, நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன். ஒரு சிம்ரன் ரேஞ்சிலோ இல்ல ஐஸ்வர்யா ராயோ, லக்மா ரேஞ்சில் ஒரு பொண்ணு பாரு, நான் தாலி கட்ட தயாரா. பாவி, என்ன மாமா ஆகிட்டே. நான் இந்த வீட்டு தோட்டக்காரன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறேன், நான் குலவரல மாறிடுவேன். நண்பனுக்கா இது கூட செய்யக்கூடாதா? இல்ல மாமா வேணாம். அம்மா வராங்க, அவங்க கிட்டே சொல்றேன். அம்மா என்னடி மங்களா இருக்க? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். தேக்ஸா எப்படிடா இருக்க? நான் தேக்ஸா இல்லடா, தேஜடா குருசாமி. நானும் குருசாமி இல்லடா, குரு. ஓகே சாரி. ஆமா, ஒரு லவ்வர் எப்படி இருக்கா? ஒரு லவ்ல சக்சஸ் ஆயிட்டா இல்லையா? என்னடா என்ன ஒண்ணும் வேலைக்காக மாட்டேங்குது. எப்ப லவ் சொல்ல போனாலும் ஏதாவது ஒரு சேனல் ஆஃப் ஆயிடுதுடா. ஆப் ஆயிடுச்சா? ஆப் ஆகக்கூடாதா? எந்நேரமா ஆன்லயே இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரம் ஆன்லைன் தான் இருக்கு. பவரே கட்டானாலும் ஜெனரேட்டர் வச்சாலும் ஓட்டிடுவோம். அதனால எதையுமே பொருட்படுத்தக்கூடாது, தெரியுதா? இப்ப இவன் எடுத்துக்க, அன்னைக்கு ஒரு பிள்ளை போய் ப்ரொடக்ஷன் லேசா தட்டினா, செருப்ப கலட்டி அடிச்சா நெத்தில 7 வெயில் வருத்தப்பட்டானே. செருப்பு அடிக்க தையலா? எப்படிடா? உள்ள ஆணி இருக்கும்ல, அடிச்சடியில அப்படியே கிழிச்சிட்டு போயிருச்சு. இந்த அவன் அதெல்லாம் அடிக்கடி செருப்பு வாங்கி பழக்கப்படாம போய் நான் அவனுக்கு அடிபடுச்சு. அது சீக்ரெட் மேட்டர்னே. இவன மாதிரி தெரியற இடத்துல இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு. இந்த இவனுக்கு அப்படித்தான். எனக்கு போட்ட தையல் எல்லாம் வெளியே சொன்னோம்னா டெய்லர் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளவு நூல் கண்டு காலியா இருக்கு. அதனால மச்சி, நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணினா ஸ்ட்ரைட்டா அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ திருப்பி ஐ லவ் யூ சொல்றான்னு தெரிஞ்சாதான் சக்சஸா தோல்வியா தெரியும். அதை வச்சு நம்ம ஒரு ரூட்டை பிடிச்சு போக முடியும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, சேனல ஆப் ஆகாத, ஆன்லயே வச்சுக்க. பார்த்தா சூதானமா புடிச்சுக்க. அப்படிதான். வாங்கடா போவோம். பவர் ஆப் ஆனா ஜெனரேட்டர் போடுங்கப்பா. இவனுங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஒருவேளை தைரியசாலியா இருப்பானுங்களோ? செருப்படி வாங்கறதெல்லாம் தைரியமா? என்னடா டே, வாடா போலாம். அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு. என்னப்பா காலையில தூங்கிட்டு இருக்க? வேதனோட இருக்கா மூதேவி? ஏன் ஊர்ல இருந்து வர படத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க இல்ல, கோவத்தை கிளப்புறேன். எப்படி வரான்? நீ சும்மா இருக்க மாட்டாம ஊருக்கு லெட்டரா போட்டு சித்தப்பையன் 2 பேர்த்த இங்க வர வச்ச. அவங்க இங்க வந்து நாம என்ன செய்யறோம்னு உழவு பார்த்து ஊர்ல போய் கோட்டவங்க பெயிண்ட போட்டு விட்டாங்க. இனி விளக்கமாறு கூட இங்க வராது. அண்ணே, எங்களை விட்டு ஊருக்கு போயிடாதீங்கண்ணே. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. 4 வருஷம் சேர்ந்து ஜெயிலுக்கு போனாலும் போகணுமே தவிர எங்களை விட்டு போய் ஆத்தா பண்ண பாத்துறாத. அப்படிலாம் ஆத்தா பண்ண போய் பார்த்து சரண்டா வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. நான் மானஸ்தேன். சரி, இப்ப என்னடா பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடா. ஐடியா தானே, அதுக்கா பஞ்சம். கைவசம் வச்சிருக்கேன்ல. என்னது? வாங்க சொல்லு சொல்லு சொல்லு. டேய் சூப்பர் பேட்ரா. டேய் வாசு, நீ எங்கேயோ போய்டா. சரி, மத்த மட்டும் இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குல? வாங்கடா, ஏதாவது லாமாத்து வாங்க போவோம். அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ், அண்ணன் குருசாமியின் புகழ். இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? மாணவர் சமுதாயம், மாணவர் ஒற்றுமை. அப்படியே போய் நிப்பாட்டுங்கடா. மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை. ஓட்டெல்லாம் உண்டு என்ன போறாங்கடா. இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. நாம இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணலாம்னா மேல இடத்துக்கு நம்ம எல்லாம் பதில் சொல்லணும். மாணவரின் ஒற்றுமை, மாணவரின் ஒற்றுமை. அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவரின் ஒற்றுமை. போலீஸ் சமாளிக்க வேண்டியதா? அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு, அண்ணன் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படம் போதுமா? இங்க பாருப்பா, உன் பிறந்த நாளைக்கு போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். யாரா அவன் குருசாமிங்க? இவருதான். அதுக்கு என்னப்பா? ஏடா பண்ற? கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? எனக்கு பிறந்த நாள். யாரா நீ? நான் ஸ்டூடண்ட். படிக்கிற ஸ்டூடெண்டா? படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்டா? படிச்சுக்கிட்டா படிச்சு முடிச்சாதான் சார். ஸ்டூடண்ட் தான். ஆமா. தேங்க்யூ சார். சரியான நேரத்துக்கு வந்தீங்க. ப்ரொஃபசர் வந்தார்ல, நாங்க யாரும் அவர்கிட்ட கட்டு தெரிஞ்சுக்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். இந்த 4 பேர் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு.
காலேஜ் வாசல்ல நின்னு ஸ்டூடெண்ட மட்டும் ரேக்கிங் பண்ணல சார், அவங்கள பார்க்க வர அப்பா அம்மா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்றாங்க சார். கடைசியில காலேஜே மூட வச்சுட்டான். ஏண்டான்னு கேட்டா இவனுக்கு பிறந்த நாளா. இவன் பிறந்தா என்ன, பிறக்காம போன என்ன? இவன் என்ன பெரிய ஜனாதிபதி சார்? இவன் இந்த தடை சட்டை பொட சட்டை இருக்குல்ல, அதுல இவனை உள்ள தள்ளுங்க, கூட்டிட்டு போங்க சார் இவனை. சரி, நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன். ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க. வரா. சார் நானா எங்க மேல கை வச்சுக்கங்க. இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் பூரா சார் நானா சார் ஏன் சார் ஸ்டூடண்ட்ஸ் அடிக்கிறீங்க? நானா சொன்னா கேளுங்க. என்ன வேணாங்கிற? நான் என்ன செலவு காசு கொடுக்கறேன்னு அது சொன்னேன். இல்ல, கை நீட்டப்படாதுல்ல. ஏய், அடிச்சு முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சார் போகணும்? என் தாய் மண்ணை விட்டு எதுக்கு போகணும்? மத்த ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி நன்றி கெட்டவே நான் கிடையாது சார். ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ் படிச்சுட்டு அமெரிக்கா, ரஷ்யா, துபாய்னு போய் டாக்டர், விஞ்ஞானி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மத்த நாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரி அங்க போய் உழைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எங்க ஆத்தா அப்பா என்னை அப்படி பெத்து போடல. நான் இந்தியாவுடைய செல்ல பிள்ளை. செத்தாலும் இந்த காலேஜ்ல தான் உசுறு போவோமே தவிர உட்காந்தாலும் இந்த காலேஜ் காமெடி சொல்லலாம் உட்காந்து சாவேன். நான் அந்த காலேஜ் உப்பத்துன்னு வளர்ந்தவன். என்னை யாரும் எந்த ஊருக்கு எந்த வேலைக்கு அனுப்ப முடியாது. இது எங்க ஆத்தா பெருமாளமா மேல சத்தியம் சொல்லிவிட்டேன். இந்தியாவின் குத்து விளக்கு, இந்தியாவின் ஒளி விளக்கு. இந்தியாவோட குத்து விளக்கா? அங்க குத்தாங்க, அங்க குத்தப்படாது. அடிங்க. ஏறு, ஏறு. வாங்கடா. ஏண்டா நம்ம உட்கார வரோம் தெரிஞ்சோம்னா உட்கார்ந்தாலும் அங்க ஓடி போயிடாளுங்க. என்னாச்சு இவனுக்கு? ஆமாண்ணே. அண்ணே பஞ்சர் போனதா பாத்துட்டு தெரியல, டிஞ்சர் போட்டாலே போற நீங்க லெவலுக்கு தானே நான் பார்க்க முடியும். ஆய் ஜூலி, என் கூட ஜாலியா அப்படி இப்படி ஓ வசதி எப்படி? ஏன் வசதி தானே. டேய், உன் லவர் பர்த்டேக்கு ஏதோ கிஃப்ட் கேட்டான்னு சொல்லல, இதை எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிப்போ. அண்ணா எனக்கு டேய், போன வாரம் எங்க வந்த நீங்க? ஒரு லாரி செருப்பு அப்படியே சந்தையில ஒண்ணு கொடுத்து காசு ஆக்கிட்டோம். விர்ரா, இன்னும் 2 நாள் கழிச்சு வாசல்ல செருப்பு கடையே வைக்கலாம் விடு. ஏய் சாந்தி, என்னடி சைலண்டா போற? ஏதாவது பேசு. வெரி குட். இதான் எனக்கு பிடிக்கல. என்னடா ஆ ஊனா அறிவியத்துல இருந்து காரி துப்புறாளுங்க. அசிங்கமா இருக்குல்ல? என்ன ஆச்சுங்க? என்ன பெரிய ஆச்சுங்க? ஏண்டா ஒரு ஆணு ஒண்ணு வாயோட வாய வச்சு கிஸ் கொடுக்கும் போது எச்சி ஷிஃப்ட் ஆகுது, அப்ப அசிங்கமா தெரியல? ஒரு கோக்கு வாங்கி 2 ஸ்டாவ் உள்ள போட்டு சொருன்னு உருவீங்க, அப்ப எச்சி ஷிஃப்ட் ஆகுது, அது அசிங்கமா தெரியல? ஒரு ஆப்பிள பாதியை கடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே நாய் மாதிரி பராண்டி திங்கிறீங்க, அது அசிங்கமா தெரியல? காலையில பழகின மத்தியானம் எச்சி துப்பிட்டு போற, அது அசிங்கமா தெரியலையா? பல வருஷமா பார்த்துட்டு வந்து போயிருக்காங்க, அவனை எச்சி துப்புறது இவருக்கு அசிங்கம். போட்டாம மூதேவி. இதெல்லாம் ஒரு பிளேன் கிஸ் மாறுறா. பிளேன் எச்சி சைட்டா நம்ம மேல வந்து விழுறது ஒரு பாக்கியமா நினைச்சுக்கிறோம். இருந்தாலும் எனக்கு அவமானமா இருக்கு. அவமானம் தான் எதிர்காலத்துல வருமானம். வருமானமா? இதுல என்ன வருமானம்? டேய், ஒரு நாள் எச்சி துப்புறான், ஒரு நாள் விளக்கமத்தை கொண்டு எரிக்கிறான், ஒரு நாள் செருப்பு கொண்டு எறிறான். எத்தனை நாளைக்கு தான் இதே செய்வான்? என்னைக்காச்சும் ஒரு நாள் இறக்கப்பட்டு நம்மள லவ் பண்ண மாட்டாளா? லவ் பண்ணிட்டு அவங்க அப்பன் போய் இவன் தான் கல்யாணம் பண்ணி ஒத்த கால நிப்பா, இல்லன்னா செத்துருவேன்பா. அவங்க அப்பனும் ஒரே பிள்ளை போய் தொலைன்னு நம்மளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு வீடியும் காரையும் கொடுப்பேன். அதை வச்சிருக்க பேக்கரியில நம்ம எம்டியா போட்டு அவன் எம்டி ஆயிருக்கான். இதானே காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. உங்க லட்சியம் என்னன்னு? ஏன் லட்சியம்? இந்த காலேஜ் நாவார்த்தமா எவளையாச்சும் ஒட்டிய லவ் பண்ணி அவகாரிலே என் ஊர் காரியாபட்டி போகணும். இதான் என் லட்சியம். நடக்காது. ஏன் நடக்காது? அது நடக்காது. நடக்காதா? இப்படி சொல்றதா கூலி தெரிஞ்சா அப்படி நடக்கும். உங்களால இமேஜ் போச்சு, ஒருத்தியை லவ் பண்ண மாட்டேங்கிறா. முதல்ல மண்டே மைண்ட் பண்ணுங்கடா. மண்டே மெயின்டைன் பண்ணா டோப்பா வைக்கணும். அதுக்கு 4000 ரூபாய் பணம் கேட்கறீங்களா? அதே செருப்பை வித்தா கூட அவ்வளவு பணம் கிடைக்காது. அடுத்தவன் சீட்ட பாக்காதுன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. மூதேவி. ஹாய் குரு. ஹாய். ஹாய் தாத்தா, how are you டா? ஃபைன் ஃபைன். ஏண்டா காலேஜ்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைடா. இல்ல ஒரு பொண்ணை கொடுத்தாலும் நாங்க 4 பேர் கட்டிக்கிறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்ன அது கைய கால வாங்குறவன் காலேஜுக்கு இதுக்கு வந்தா? இங்க எவன் தலைய வாங்குறா? ஐயா டேய், நீங்க எது தப்பு பண்ணீங்களா? அப்புறம் எதுக்கு வந்தா? எவன்டா இந்த காலேஜ்ல தேஜாங்கிறதா? தேஜாவா? அப்பா தேஜா உன்னை தெரிஞ்சா வந்திருக்காங்கப்பா, பேசி முடிச்சுக்கிறா. பார்த்தா ராஜா, டேய் பயப்படாதடா, நான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நாங்க இருக்கணுமே. வாங்கடா போலாம். டேய் வர்றேன். ஏண்டா எங்க குப்பத்து பொண்ணுக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? ஏண்டா மாப்பிள, இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமைடா? ஆமாப்பா, லீவ் விட்டாங்க, ஒரே போர் அடிக்குது. போர் அடிக்குதுல்ல? ஞாயிற்றுக்கிழமையும் காலேஜ் வைக்கணுமே, பசங்களை திரட்டி போராட்டம் நடத்தணும்டா. கரெக்ட் பா. ஏ பெருசு, எந்த ஒரு வெளியூரா? ஆமா தம்பி, ஊர் பேரு பண்ருட்டி பக்கத்துல சுக்கா ரொட்டி. சுக்கா ரொட்டியா? ஏயா சுக்கா வறுவல் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சுக்கா ரொட்டி? நல்ல ஊரப்பா, பஞ்சமே கிடையாது, அமோக விளைச்சல் இல்ல. ஆமா, இங்க எதுக்கு வந்த? என் பொண்ணை பார்க்கத்தான். இங்க படிக்குது இல்ல? ஆமா, இதெல்லாம் என்ன? சிம்பண்டா என் பொண்ணுக்கு தான். சேவல்லாம் கொண்டு வந்திருக்க?
அது என் பொண்ணு படிக்க திரும்ப வேண்டாம், சூப்புக்கு போட்டு அப்பப்ப குடிக்கிறதுக்கு. அப்படியா? ஆஹா. இதெல்லாம் உன் பொண்ணுக்கா? ஆமா. இதுல என்ன இருக்கு பாரு. என்னப்பா? இரியா என்ன இருக்கு பாருடா. மருகு அண்ணே முறுக்குண்ணே ஒரே ஆயிலா இருக்கு. ஆயிலா இருக்கா? இங்க வாங்க. ஆயில் எனக்கு சேராதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியுமாப்பா. என் பொண்ணுகளை கொண்டு வந்தானே அரஞ்சனா பொண்ணுக்கு இவ்வளவு கொண்டு வரமாயா? படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்தீங்கன்னா படிப்புல அக்கறை வருமா, திங்கிற அக்கறை வருமா? முட்டா பாயில புடிங்க எல்லாத்தையும் புடிங்க. வேட்டிய போற பொண்ணு போற எல்லாத்தையும் இங்க வாங்க. எதா இருந்தாலும் இனிமே நீ கொண்டு வரப்படாது. அப்படி அனுப்புறா இருந்தா விசிட்டிங் கார்டு கொடு. இது என் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு எல்லாத்தையும் அனுப்பு. அனுப்புறப்ப 2 பொன்னி மூட்டை 2 பருப்பு மூட்டை. உன் பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க டிசைட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அப்படியா? நீ வரப்படாது. வந்தா காலை உடைச்சுக்கணும். ஐயோ. ஆமா, பணம் எவ்வளவு வச்சிருக்க? 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருக்கு. பஸ் செலவுக்கு என் பொண்ணு கொடுக்குதா? பஸ் செலவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு காசு கொடுங்க. ஒரு 50 ரூபா கொடுறா. எவ்வளவு தைரியம் உனக்கு? இதை வச்சுக்கிட்டு அந்த பழத்தை கொடுறா வேண்டாம். இதை தின்னு லாரியை பிடிச்சி ஊர் போய் தரணும். தெரியுதா? அங்க நின்று சுத்தப்படாது. ஆமா, அவன் பொண்ணு பேர் என்ன? நாகம்மா. என்ன அம்மா? நாகம்மா. நாகம்மாவா? நாகம்மா யாரா? அந்த பொண்ணு அதே பொண்ணு வர மாதிரி சிக்க மாதிரி நடந்து வரா. இவளா? அவா இவளா அவன் பொண்ணு? என் பொண்ணுதான். என்ன அவ அப்படி இருக்கா, நீ இப்படி இருக்க? அவங்க அம்மா மாதிரி இல்ல, சோப்பு ஐட்டு. நான் தான் கொஞ்சம் மட்டு சொல்லப்படாத. அவனோட அப்பா என்னன்னு? வாடா கண்ணு வா. வாடாமா, உங்க அப்பா வந்திருக்காரா? வாடா வாடா ரசாவா. என்ன பெத்த அப்பாவா? என்னாச்சுப்பா உங்களுக்கு? எப்ப வந்தீங்க? ஏன் உள்ள வரல? எங்க விட்டாங்க? உனக்கு கொண்டு வந்து தின்படத்தை எல்லாம் பிடிக்கிட்டு வேட்டி வேற அவுத்தாங்க. உனக்கு கொண்டு வந்து பணத்தை எல்லாம் பிடிக்கிட்டாங்கப்பா. கேட்டா எல்லாம் இவங்க அட்ரஸ் தான் அனுப்பணும். இங்க வந்தா கால் ஒடிச்சிடும் சொல்றாங்கப்பா. எங்க அப்பா கிட்ட யாரா ரேக்கிங் பண்றீங்க? ரேக்கிங் எல்லாம் பண்ணலமா. அப்பா வேட்டி அழிச்சு காயப்பட்டு அந்த வாய்க்கால குளிச்சுட்டு வந்தாரு. அது வரைக்கும் அந்த சீடா அதிர்ஷ்டம்லாம் எறும்பு வச்சிருமேன்னு அவர் வேட்டியில போட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான். இதான் நடந்தது இல்லப்பா? என்னடா அப்பா? ஏண்டா வேட்டி பிடிக்கிட்டு வேடி காட்டுறது போய் வேற பேசிருக்காடா? அது மட்டும் இல்லம்மா, இவன் அட்ரஸுக்கு 2 மூட்டை பிரியாணி அரிசி வேற அனுப்பணுங்கிறான். பிரியாணி அரிசி யாரையா கேட்டா? பொன்னி அரிசி தானே கேட்டா? அரிசி கேட்டே இல்லையாடா? அரிசி கேட்டே இல்லையாடா? அரிசி கேட்டே இல்லையாடா? நாகு யாருமா அவங்க? பொறம்போக்கு. பொறம்போக்கா? அப்ப நாகு லேசா கொஞ்சம் கொண்டு விடு. இந்த நாகு கிட்ட யாரா உங்க வேலையை காட்டுறீங்க? அப்படிதான். யா. யா. அடிமா. அப்பாவோட வெச்சு வச்சிருக்கீங்க. ஏய், உங்க பேண்ட். பாரு, ஆளுக்கு வந்துட்டானுங்க. வச்சிருக்கேன். ஏய், வாங்கிக்க. கிட்ட வச்சுக்கிட்டீங்க செத்துருவீங்க. ஏண்டா கிராமத்துக்காரெல்லாம் குடம் வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் கற்பனை தானே வந்திருக்கோம். ஸ்டார் மூவிஸ் இருந்து ஆக்சிடென்ட் வரைக்கும் பார்த்து தானே இருக்கிறோம். எங்க கிட்ட ஏதாவது நவுட்டீங்க பலா குட்டிய புதுக்கிற மாதிரி புதுக்கியா? வாமா பலா. விடுங்கப்பா. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க செத்துக்கிட்டு போயிரு போறாங்க. வாடா நாங்க. அட வாடா நாங்க கிடக்க. உனக்கு எங்க அடி? அது என்னமோ தெரியல, எனக்கு அங்கேயே அடி விழுகுது. என் ராசி அப்படி. மறுபடியும் நூல் கண்டு வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். தையல் தானா? இந்த தடவை தையல் கிடையாதுண்ணே. மொத்தம் ஊமை குத்துட்டா. ஏப்பா உனக்கு? நானா? நான் ஸ்ட்ரைட்டா புத்தூர் தாடா. வண்டி எடுத்துட்டு கிளம்புவோமா? எதுக்கு? ஒரு நாள் நைட் இங்க தங்கிட்டு காலையில மூஞ்சிய கழிட்டு அப்படியே மைண்டம் பண்ணுவான். சரி. ஏன்னா அந்த காலேஜ் காலையில ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆமா. இந்த வர்ற பொம்பளை போயில பார்த்தா எல்லாம் சரியா போயிட்டா. அது சரி. நம்ம அப்படியே படுப்போமா? படுப்போம். கொஞ்சம் கிட்டக்காக. வாழைப்பிள்ளை வாழைப்பிள்ளைன்னு 2 வகை இருக்கு. ஒண்ணு பூவி வாழை, ஒண்ணு ரசாலி. மாங்கனிக்கும் தேன்கதளி, பங்கனிக்கும் மேலினிக்கும் நற்கனியை கண்டே. மேலே போனகனி பூமிக்கு மீண்டும் திரும்பவில்லை. மேலே போன மானிடன் உயிர் மட்டும் எப்படி பூமிக்கு திரும்பும்? இதை மானிடன் உணர்ந்தானா? மாணவர்களே, பாடத்தை கேளுங்கள். அருந்து மல்லட காலிட வருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்ட போது எண்ணிருவோம் என்று வெம்மும்.
மருந்தும் உண்டுகொள் ஆண்கண்ட நோய்க்கண்டு மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்திரவும் ஆண்டலால் எப்பயுமே பீதியாவே இருக்கானா? ஏடா அவன் யாரா ஒருத்தன் கங்காரு மாதிரி தவி தவி வந்துகிட்டு இருக்கான்? ஆமாப்பா எங்க பார்த்த மாதிரியே இருக்கு. எங்க பார்த்தா? சும்மா சும்மா 6 மணிக்கு யார் யா நீ? என்ன? டேய், நீ முத்துக்கால தானே? ஆமா ஆமா. டேய், நீ வாசு தானே? ஆமா. டேய், நீ செல்லப்பாட்டி தானே? ஆமா. டேய், நீ குருசாமி தானே? குருசாமி. ஆமா குருசாமி. ஆமா. நீ யாரு? என்ன தெரியுதாடா? உன்னை தெரியலையே. என்ன தெரியலையா? அட பாவிகளா, நான் தானடா உங்களுக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்த தமிழ் வாத்தியாரு. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுத்தா மண்டையில ஏறல, டியூஷன் வர்றேன்னு சொல்லி 4 நாள் தானடா என்னோட வீட்டுக்கு வந்தீங்க. என் பொட்டாட்டிய கடப்படா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா, என் பொட்டாட்டிய கடா. என் புருஷன் இங்க வாங்க, என் புருஷன் இங்க தான் அம்மா இப்ப போன தமிழ் வாத்தியா பொண்டாட்டி தானே நீங்க? அம்மா வணக்கம்மா. டேய் பாருங்களா நீங்களா? நாங்கதாம்மா. எங்கடா என் பொண்டாட்டி? எல்லாரும் பொண்டாட்டி வரணும்டா. என்ன வாத்தியா எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா? ஆமாண்டா, பைத்தியம் தான் புடிச்சு போச்சு. டியூஷன் படிக்கிறேன்னு சொல்லி 4 நாள் தானடா வீட்டுக்கு வந்தீங்க. அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டதுல அவர் யோசனை பண்ணி அவர் பைத்தியமே புடிச்சிருச்சுடா. ராத்திரில எழுந்திருச்சு உட்காந்துக்கிட்டு எங்க என் பொண்டாட்டி என்னைய பார்த்து கேக்குறாருடா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுடா. ஐயோ, அவர் கையால உங்களுக்கு சாவு. ஜாக்கிரதை. என்னங்க என்னங்க? டேய் அவங்க யாரா நமக்கு சாவாப்டா. ஒரு 5 நாளைக்கு காலேஜுக்கே வரவேணாம். இல்லங்க, என்ன இது? மிச்சம் இது யாருக்கு? பிச்சைக்காரனுக்கு. பிச்சைக்கார யாரும் வரல, ஐயா தான் வந்திருக்கிறாரு. ஐயா வந்திருக்காரா? அப்ப கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். இந்த சாப்பாட்டை கொண்டு கொடுங்க, இத சாப்பிட்டோட உங்க கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படிங்கிற ஐயா உண்மையை குடுடி, ஐயாவுக்கே மிச்சம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். தோ வந்துட்டேன். அப்பா அண்ணே, ஆயுதப்பம் இல்லாத பிள்ளைனே நம்ம தங்கச்சி. ஆமா, எப்படியோ மாடு கண்ட வித்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பீஸ கட்டிட்டோன்னே. நம்ம தங்கச்சி நல்லா படிக்கணும்னே. எல்லாமே நம்ம அம்மா அப்பா ஆசீர்வாதம் தானே. தம்பி, நம்மளுக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி, அதுக்கு அம்மா அப்பாவே நம்ம தான். அது படிச்சு பெரிய ஆளாக நம்ம லட்சியம். சரி சரி, சீக்கிரம் சாப்பிடு, நேரத்துல ஊருக்கு போலாம். சரிண்ணே. அண்ணே கையை கழுவிட்டு சாப்பிடு அண்ணே. ஏய் பசிக்குதுடா, சாப்பிட்டு ஊருக்கு போலாம். அண்ணே கை கழுவ ஒரு செகண்ட் தான் ஆகும், அது வரைக்கும் தாங்க மாட்டேன். கையை கழுவுனே. சே, இவன் ஒருத்தர் சொன்னா கேட்க மாட்டான். நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஆமா, அந்த கை கொடு. டேய் தம்பி, எங்கடா இங்க இந்த கேரியை காணோம்? இங்கதானே வச்சேன். தம்பி கீழே பாரு, அந்த பக்கம் பாரு. எங்கடா போயிருக்கோம்? அதுக்குள்ள கண்டுபிடிக்கிறமா போச்சே. என்னன்னே ஒரே மாயமா இருக்கு. அதான் எனக்கு கை ஆச்சரியமா இருக்கு. கழுவாமே சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. நான் சொன்னா கேட்டாதானே? வர கோபத்துக்கு நீ சொன்னதை கேட்டுக்கலானே. ஒண்ணு அடிக்கானே, நான் என்னென்ன பண்ணுவேன்? ஏய், அங்க பாரு, நம்ம சாப்பாடு அவங்க சாப்பிடறாங்கடா. யாரா அவங்க? யாரா நீங்க? சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுங்க. கடிச்சிடுவோம் போல இருக்கு. சாப்பாடு கொடுடா. சாப்பாடு தம்பி, கொஞ்ச நேரத்துல நீ கொரோனா பிறந்து போய் கொடுத்துருக்கு. போல இருக்கு. குரங்கு பையில பாக்குறேன். ஒரு நாள் கை கழுவாம சாப்பிட்டா என்னடா? என்ன பாத்து நம்ம பரம்பரையில என்னைக்கு கை கழுவி சாப்பிட்டுருக்கோம்? உன் பேச்ச கேட்டு பத்தியான ஊருக்கு போக சரியா ராகு காலத்தை பிறந்தவன. போமாடா. போலாம்பா. வாங்க வாங்க. மெல்ல மெல்ல. டார்லிங் chill please. ஐயோ அண்ணா, என்னைய போடா போடா. போடா, ஒண்ணு லேடிட்டா போ. தெரியும்டா வேஸ்டிங். இப்படி விடாத. இப்படி அமுக்கு அமுக்கு அமுக்கு. அடி அடி. விடாத விடாத விடாத. சில்லு சில் ப்ளீஸ், சில் ப்ளீஸ், சில் ப்ளீஸ், சில் மாடி. சூப்பர் செல்ல பெருசா ப்ளோ பண்ணி ஆளு கொண்டு வீட்டுல வச்சுக்க வேண்டியதான். ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? வேலைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கல, கண்ணா வரல உனக்கு. இதெல்லாம் ஒரு வேலையா? ஏண்டா படிச்சோமா, வேலைக்கு போனோமா, 4 காசு சம்பாரிச்சோமான்னு இல்லாம ஏண்டா இப்படி காலேஜ்குள்ள வந்து பொண்ணுங்களை எல்லாம் கலட்ட பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் பாடி, இதுங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுங்கெல்லாம் தேரவே தேராது. தெரியுது இல்ல, போடி. டேய் இனிமேல் இவ்வளவு எல்லாம் போட்டோ எடுக்க கூடாதா? ஒவ்வொருத்தியா கடத்திட்டு போய் ஆளுக்கு 2 பிள்ளைய பத்தி கையில கொடுத்துட வேண்டியதா? அப்பதான் சரியா வரும். இத போய் என்ன போட்டாட்டீங்க? நீ தானே சொன்ன.
அண்ணே அங்க நிறைய பிகருக்கு வருது. வருதா 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 ஓடியா ஓடியா. அண்ணே இது எதுக்குண்ணே சிரிச்சு அழகா இருக்கு? இதா ஆமாண்ணே. குட்டி ஸ்டில் ப்ளீஸ். சரிமா? அடாடா என்ன அழகா இருக்கா பாரியா. எதுக்கு ராஜா என்ன போட்டோ எடுத்த? இவன் தான் ஆசைப்பட்டான்ல இவனை கட்டி வைக்கிறதுக்கு. எருமை எருமை, எனக்கு அந்த ஜோலி எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. 4 வயசுல ஆம்பளை பையன் இருக்கான். இல்லையா? ஒழுங்கு மரியாதையா போட்டோ நாளைக்கு என் புருஷன் கிட்ட கொடுத்துரு. இல்ல நோட் எடுத்துட்டு வர மாட்டேன், விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து 3 பேர் முறையும் பிச்சு எடுத்துருவேன். கொலை பண்ணவும் டைம் மாட்டேன். வாடி போலாம். ஏடுபட்ட பயலுங்க. உள்ள இருக்காமடா 2 பிள்ளைங்க வேஸ்டா போச்சு அவனால. யாருக்கிட்ட தெரியும் இம்பிட்டு காண்டி இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்குன்னு? அட அத விடுங்கண்ணே, அடுத்த வேலையை பாப்போம். அண்ணே அங்க ஒரு பிகர் வருது. வா வா.